அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 17/4/2024 சித்திரை மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. நவமி திதி பகல் 3:14 வரை, பின்பு வளர்பிறை தசமி. நாள் முழுவதும் ஆயில்ய நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஸ்ரீ ராம நவமி. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, சுப உரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன் குரு, கடகராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சுக்கிரன் ராகு புதன் வக்ரகதியில். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குரு சூரியன் ஜென்ம ராசியில் அமைய பெற்று சிறப்பாக சஞ்சரிப்பதால் அனைத்து விஷயத்திலும் சாமர்த்தியத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இன்றைய நாளில் சந்திரனானவர் 4 இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல நிலை இருக்கும் என்றாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் வழியில் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நல்ல நிலை இருக்கும் என்றாலும் பொதுவாக அதிகாரியிடம் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். சனி செவ்வாய் 9 இருப்பதால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு
குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பொதுவாக உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமோடு இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய ஒரு அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். செவ்வாய் சனி 8ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் யோசித்து செயல்பட்டால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. அடுத்து தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். குறிப்பாக இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, ராசியாதிபதி புதனின் நட்சத்திரத்தில் சந்திரனவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சனி செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் சற்று நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த கால சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரியிடம் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை மற்றவர்கள் கூறுவார்கள். அதன் காரணமாக உங்களது மன அமைதி குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு அமையப்பெற்று ஜென்ம ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள்.
மகிழ்ச்சி தரக்கூடிய மங்களகரமான சுபகாரியங்கள் குடும்பத்தில் கைகூடும். அடுத்து குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்கள் உங்கள் மீது கூறிய அவப்பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட தற்போது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி செவ்வாய் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உங்களது முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, சக ஊழியர்களிடம் சற்று பேசுகின்ற போது நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நேரம் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தொழில் நிறுவனத்தில் வீண் செலவுகள் ஏற்படும். வேலையாட்கள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். நீங்கள் கடினமாக உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அனுகூலங்கள் எல்லாம் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நேரம் இருக்கும் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் என்றாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் இன்றைய நாளில் சந்திரனானவர் 8ல் அமைய பெற்று சந்திராஷ்டம் இருப்பதால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சனி செவ்வாய் 3ல் இருப்பதால் நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சூரியனானவர் உங்களுக்கு குரு சேர்க்கை பெற்று 5ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனமாக செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். பொதுவாக ஒரு புதிய விஷயத்தில் இன்று ஈடுபடுவதையும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தற்போதைக்கு தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாள் பொழுது மட்டும் இறை வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். முடிந்தவரை பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தம ஸ்தானமான 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானமான 3ல் சுக்கிரன் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள்.
தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவை தரக்கூடிய அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 6ல் சந்திரன் இருப்பதால் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில பலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய பலம் ஏற்படும் என்றாலும் பண விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பராமரித்துக் கொள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய யோகமானது இருக்கிறது. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல பலன்களை அடைவதற்கு நீங்கள் வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் கேது பகவானை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற உள்ளேன். நவகிரகங்களில் சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய 2 கிரகத்தில் கேது ஒரு முக்கிய கிரகமாகும். ராகு கேது ஆகிய 2 கிரகங்கள் சர்ப்ப கிரகமாகும். அது கேது நிறைய சிக்கல்களையும் நிறைய தேவையற்ற நெருக்கடிகளும் தரக்கூடிய ஒரு கிரகமாகும். ஞானக்காரகன், மோட்சக்காரகன் என கூறக்கூடிய கிரகமான கேது பகவான் பெரும்பாலும் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளை தனிப்பட்ட நபருக்கு ஏற்படுத்துகிறார். கேது எப்பயுமே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் செல்லும். கேது அஸ்தங்கம் அடைகிறது போன்றவைகள்லாம் கிடையாது. நேர்கதியில் செய்யாமல் பின்னோக்கி தான் செல்லும். கேது 12 இருந்தால் மறுபிறவி இல்லை என்ற ஒரு கருத்தும் உண்டு. ஒரு ராசியை கடக்க 1.5 வருட காலம் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்க 2 மாசம் எடுத்துப்பார்கள். அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசை நடக்கும். பொதுவாக கேது திசை மொத்தமா 7 வருஷ காலம். கேது பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு ஒருத்தருடைய மனக்குழப்பத்துக்கு காரகன் ஆவார். கேது எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் பாதிக்கும்.
இப்ப சூரியன் கேது சேர்க்கை பெற்றால் தந்தைக்கு பாதிப்பு, சந்திரன் கேது சேர்க்கை பெற்றால் தாய்க்கு பாதிப்பு, மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றால் உங்களுக்கு உடன் பிறந்தவங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லலாம். புதன் கேது சேர்க்கை பெற்றால் படிப்பில் தடைன்னு சொல்லலாம். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றால் இல்லற வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைன்னு சொல்லலாம். உடல் உபாதைகள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ட்ரபிள்ஸ் எல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். சுக்கிரன் கேது ஆண்கள் ஜாதகத்துல சேர்க்கை பெற்றால் அவங்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. ஜென்ரலாக ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை பெற்றால் மன வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கேது சேர்க்கை பெற்றால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். குருக்கேது சேர்க்கை பெற்றால் முன்னேற்ற தடை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகள், புத்திர தோஷம்லாம் உண்டாகும். ஜென்ரலாக பொதுவாக கேது பகவான் மற்ற கிரக சேர்க்கையோடு சேர்றது அந்த கிரகத்துடைய காரகத்தையும் அந்த கிரகத்து ரீதியாக சிக்கலையும் உண்டாக்குது. கேது ஒருத்தருக்கு சந்திரன் கேது தான் சேர்ந்து அவங்களுக்கு தற்கொலை எண்ணெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். பொதுவா ஜோதிடத்துல கேது ஒரு சிறப்பான கிரகம்னு சொல்ல முடியாது. கேது ஒரு சில ஸ்தானத்தில் இருந்தா நல்ல ஸ்தானம்னு சொல்லலாம். 3, 6, 10, 11 இருந்தா ஒரு சிலருக்கு ஒரு சில சாதகமான பலன்களை கொடுக்கும். கேது தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மருந்து, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவ பணிகள் போன்றவை, அது மட்டும் இல்லாம ஆன்மீக தெய்வீக காரியங்கள் போன்ற விஷயத்துக்கெல்லாம் கேது பகவான் தான் காரகனாவார். கேது தொடர்பான விஷயம் சொல்லக்கூடிய கேதுவுடைய தொடர்புடைய விஷயங்களான மருந்து, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுறது போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு கேது சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய தசாபுத்தி காலங்களில் ஒரு சில அனுகூலத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு கேதுவோட திசையோ கேதுவோட புக்தியோ நடைபெற்றால் அவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஒற்றுமை குறைவு தான் ஏற்படுது. சரி, அவ்வளவு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. கேது என்றாலே வம்பு வழக்குகள். ஒரு கிரகத்தோட கேது சேர்ந்திருந்து அந்த தசாபுத்தி நடைபெற்றால், இப்ப செவ்வாய் கேது ஒருத்தருக்கு சேர்ந்திருக்குன்னா பூமி மூலமாக பிரச்சனைகள், பூமி மூலமாக வழக்கு, வம்பு வழக்குகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகுது. அது போல பார்த்தீங்கன்னா கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வருகின்ற போதே அங்க பிரச்சனைகள், சிக்கல்கள், தேவையில்லாத நெருக்கடிகள், ஒரு மன நிம்மதி குறைவெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகி விடுகிறது. பொதுவாக ஒரு ஜாதகத்துல 2-7 கேது இருக்கக்கூடாது. 2 கேது இருந்து கேதுவோட திசை நடந்தா அந்த நேரத்தில் குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும். எந்த ஒரு நபருக்கும் 2 கேது இருந்து திருமணத்துக்கு பிறகு கேது திசை நடைபெற்றால் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறது. அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட கேது சேர்ந்து இருக்கிறதோ, சுக்கரோட கேது சேர்ந்து இருக்கிறதோ அவரோட சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது போல பெண்கள் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட கேது சேர்ந்து இருக்கிறதும் செவ்வாயோட கேது சேர்ந்து இருக்கிறதும் அவ்வளவு ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துல 7ல கேது இருக்குது, கல்யாண வயசுல 7ல உள்ள கேது திசை நடந்தா அந்த கேது திசை முடிவு வரைக்கும் கல்யாணம் என்பது கைகூடுறதுல கொஞ்சம் தடங்கள் உண்டாகிறது. அடுத்து குறிப்பாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது கேது நின்ற வீட்டதிபதி ஒரு சில இடங்கள்ல நல்ல ஸ்தானமா நல்லபடியா இருந்தா, கேது நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கேது ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை தரும். பொதுவாக கேது தொடர்புடைய விஷயங்கள், கேது தொடர்புடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது ஆன்மீக பணி, தெய்வீக பணி போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. கேது தொடர்புடைய தசாபுத்தி நடக்கும் போது அந்த ஜாதகர் எதுலையுமே கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது, எதுலையுமே ரொம்ப ஒரு ரிசர்வ்டா இருக்கிறது, ரொம்ப மற்றவங்க கிட்ட பழகாம கொள்ளாம இருக்கிறதுலாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கேது தொடர்புடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற போது ஆன்மீக பணி, தெய்வீக பணி, தெய்வீக காரியங்களில் ஈடுபடுறதுலாம் கூட ஒரு சில வகையில பாதிப்பை குறைக்கும். கேதுவுடைய சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும் போது கேது நின்ற வீட்டதிபதி பலகீனமா இருந்தால் கண்டுபிடிக்க முடியாத சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அதனால அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக பொதுவாக ஒரு ஜாதகத்துல 5ல கேது இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இடையூறுகள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக குருவுக்கு முன்னாடி கேது இருந்தாலோ, குரு கூட கேது சேர்ந்து இருந்தாலோ குழந்தை பாக்கியம் ஏற்பட இடையூறுகள் ஏற்படுகிறது. கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலத்தில் எந்த கிரகம் அமைய பெற்று அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடைபெற்றாலும் கேது திசையே நடக்கிற மாதிரி பலன் தருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கல்யாண வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, இல்லற வாழ்க்கை போன்ற விஷயத்திற்கு கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் அப்படி ஒன்றும் ஒரு விசேஷமா இருக்கிற மாதிரி நடைமுறையில நிறைய ஜாதகம் பார்த்ததுல தெரிந்த விஷயமாகும். கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒருத்தருக்கு குறையறதுக்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய கேதுவுக்கு இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்றது மூலமாக கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சற்று குறையும்.
நேயர்களே, இதுவரை கேதுவை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.